எஸ்பெஷலி ஒரு 30 இயர்ஸ் வரும்போதே வந்து நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ்டு நம்பர்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸில் இருக்கிறதுக்கான முதல் காரணம்னு எனக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட், நமக்கே தெரியாமல் சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நிறைய சாப்பிட்றது. எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு கிட்னி ஸ்டோன்னே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் பெயின் இருக்கும். லாயின் டு க்ராயின் பெயின் சொல்லுவாங்க. அப்படியே முதுகு பக்கத்தில் இருந்து அடிவயிறு வரைக்கும் அந்த தொடை இடுக்கு இருக்கு இல்லைங்களா, க்ராயின் ரீஜன் சொல்லுவாங்க, அது வரைக்குமே பெயின் இருக்கும். வீட்டில் ஹோம் ரெமடிஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 200-300 ml நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸில் எது சாப்பிட்டா கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது, இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவங்க க்யூர் பண்ணுறதுக்கு என்னமான முயற்சிகள்லாம் எடுத்து, ஸோ என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுதான் க்யூர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி ரொம்பவே இன்க்ரீஸ் நம்பர்ஸ்லேயே இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால் வருது, எதனால் சம்மர் சீசனில் இந்த ஒரு கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது, அண்ட் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் சிம்டம்ஸ், அண்ட் இதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சிம்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் மட்டும் கிடையாது, இதை எப்படி க்யூர் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக எப்படி க்யூர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்றைக்கி பேசுறதுக்கு நம்மளோட டாக்டர் நித்யா இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு சித்தா டாக்டர். அவங்க கிட்ட கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்டம்ஸ் என்ன அண்ட் இது எப்படி ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே காமனாக இருக்குது மேம். எஸ்பெஷலி ஒரு 30 இயர்ஸ் வரும்போதே வந்து நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ்டு நம்பர்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸில் இருக்கிறதுக்கான முதல் காரணம்னு என்னது? காரணம் சொல்கிறது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல். தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட், நமக்கே தெரியாமல் சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்ருப்போம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு ரீசன். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், உள்ளே போயிட்டு லிவரும் கிட்னியும் அதை ஃபில்டர் பண்ணி வேஸ்டேஜ் தனியாக, அதில் இருக்கக்கூடிய சீரம்ஸ் தனியாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நமக்கு தெரியாது. அது மிட் நைட் சாப்பிட்டு நம்ம படுத்துருவோம். பட் உள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான டவுட் இருக்கு மேம். இப்போது அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதே தப்பா, இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்டை கண்டினியூஸாக சாப்பிட்றது தப்பா? ஸோ அன்ஹெல்த்தி ஃபுட், இப்போது ஹெல்த்தியான ஃபுட்டு, இப்போது இட்லி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆனால் வெளியில் நம்ம சாப்பிடும்போது அது அன்ஹெல்த்தி ஃபுட்டாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ தொடர்ந்து நான் இட்லி தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து, ஜஸ்ட் நான் இட்லி தான் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ எது ஹெல்த்தியான ஃபுட்டு அன்ஹெல்த்தியாக தான் இப்போ கிடச்சிட்ருக்குன்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நான் அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிட்னிக்குமே தனியாக கிளென்சிங் மெத்தட்ஸும் சித்தா மெடிசன்ஸில் இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்டம்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நார்மலாக இருக்குது மேம். சில பேர் வந்து முதுகு வலின்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பார்த்தா அவங்களுக்கு கிட்னி ஸ்டோனுன்னு சொல்கிறாங்க. எதனால மேம் முதுகு வலியும் கிட்னி ஸ்டோனும் கனெக்டடாக இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் இருக்கும். ஓகே. ஸோ பேக்கில் 2 சைடுமே நமக்கு வந்து 1 pair ஆஃப் கிட்னிஸ் இருக்குது. அதில் ஸ்டோன் இருக்குன்னா டிப்பிக்கலாக நமக்கு பேக் பெயின் தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பேக் பெயின் இருக்குது, தைலம் அப்ளை பண்ணிக்கலாம், டேப்லெட், இதில் என்னென்னா பெயின் கில்லர் வாங்கி போடுவாங்க. அது இன்னும் கிட்னி ஸ்டோனை வந்து அதிகமாக தான் ஆகும். ஓகே, எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு கிட்னி ஸ்டோன்னே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் பெயின் இருக்கும். லாயின் டு க்ராயின் பெயின் சொல்லுவாங்க. அப்படியே முதுகு பக்கத்தில் இருந்து அடிவயிறு வரைக்கும் அந்த தொடை இடுக்கு இருக்கு இல்லைங்களா, க்ராயின் ரீஜன் சொல்லுவாங்க, அது வரைக்குமே பெயின் இருக்கும். யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் போனால் கொஞ்சம் ஒரு 10 ml 20 ml தான் எனக்கு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தேன், அடிக்கடி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். அடிக்கடி தொப்புளில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் தெரியறது, சாப்பிட்டா வாமிட்டிங் சென்சேஷன், திடீர்னு தலைவலி வந்துருச்சு, வாந்தி வந்துக்கிட்டே இருக்கு 2-3 டேஸாக, சில நேரம் ஃபீவர் வந்து போகும்.
ஸோ இது எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவங்க க்யூர் பண்ணுறதுக்கு என்னமான முயற்சிகள்லாம் எடுத்துருக்கு? கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் டெஸ்ட், கண்டிப்பாக ஸ்கேன் ரிப்போர்ட் வேணும். ஸோ எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். சில நேரத்தில் டீப்பாக நமக்கு வந்து அது சிச்சுவேட் ஆகிருக்கும், சில நேரத்தில் பிளாடரில் இருக்கலாம். ஸோ பிளாடரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக அது யூரின் பாஸ் பண்ணும்போது வந்துடும். அதுவும் லேடிஸ்க்கெலாம் வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தால் ஈஸியாக வந்துடும் சொல்லலாம். யூரின் பாஸ் பண்ணும்போதே ஒரு 1 month மெடிசன் எடுக்கும்போது யூரின்லேயே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா டயட்லேயே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ கால்பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பித்தப்பை கல் இருக்குன்னா அதுதான் க்யூர் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கிட்னி ஸ்டோன்ஸ் கரெக்டாக அவங்க டயட்டும் மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியாக அது கரைஞ்சி யூரின்லேயே வெளில வந்துடும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துருச்சு, அவங்க இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் டயட் பிளான் என்னது? ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறது, கலராக கேக் சாப்பிட்டேன், இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மெயினாக இந்த சாஸ் ஐட்டம்ஸு. ஸோ டொமேட்டோ கெச்சப் சாப்பிடுவாங்க. ஸோ சாஸ் நம்ம ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்றது, டோட்டலாக இது எல்லாமே கட் பண்ணிடணும். அடுத்து முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது நான்வெஜ் ஐட்டம்ஸ். ஓகே, கண்டிப்பாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சீக்கிரம் நமக்கு கரைச்சி வெளியில் வரும். அதே மாதிரி லேட் நைட் எடுத்துக்கிறது ஃபுட்டு. ஸோ லேட் நைட் ஃபுட்டு சாப்பிட்றது, ஹெவியாக சாப்பிட்றது, ஸோ அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்தால் கிட்னி ஸ்டோன்ஸ் சீக்கிரமாக நமக்கு கரையும் அப்படின்னா, நல்ல ஃபைபர், இந்த சாலிபிள் ஃபைபர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைபர்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கீரைகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி சில டயூரிட்டிக்ஸ் ஹெர்ப்ஸும் சித்தால இருக்குது. அதை எடுக்கும்போது தான் ஈஸியாக கிட்னி ஸ்டோன் கரைஞ்சி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்டோன்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு மேஜிக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனோடய நம்ம சித்தா மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம். அப்போது எந்த மாதிரியான ஃபுட், எந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே ஹோம் ரெமடிஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். டெய்லி பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 200-300 ml நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை பூசணி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜூஸ் ஒரு நாள் குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கிறோன்னா, செகண்ட் டே வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். தேர்ட் டே வேறு என்ன ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரணகல்லி இலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லுடைப்பான் அப்படின்னே இதுக்கு பேர். இன்றைக்குமே நிறைய வில்லேஜில் பார்த்திங்கன்னா கிட்னி கல்லுக்கு ஒரு மூலிகை தராங்க, அது பேர்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரே ரணகல்லி தான். இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அந்த லீவ்ஸ்லேருந்து புதிய பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக வரும். ஸோ அது லீவ்ஸ் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதோட ஜூஸ் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக கிடைக்கும், நர்சரிலாம் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த பிளான்ட் நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டு டெய்லியோ இல்லை வீக்லி 2 times அந்த ஜூஸ் குடிக்கலாம். ஈஸியாக நமக்கு கிட்னி ஸ்டோன் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லாரை. ஸோ வல்லாரையுமே ஜூஸாக நம்ம எடுக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வெளில வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டெய்லி ஒரு ஜூஸாக நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ சௌச்சௌ நம்ம ஜூஸ் ஒரு நாள் எடுத்துக்கலாம், சொரக்காய் ஜூஸ் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் தான். ஸோ டெய்லி காலையில் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ மில்லட்ஸில் செஞ்சதோ இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃப்ரூட் சாலடோ இல்லை வெஜிடபிள் சாலட்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் எது சாப்பிட்டா கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது, இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். ஸோ லெமனோ, ஆரஞ்சோ, கிரேப்ஸு, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஃப்ரூட் நான் எடுக்கலாம்? பப்பாயா ரொம்ப பெஸ்ட்டு. பேரிக்காய் கிடைச்சா அது சாப்பிட்டுக்கலாம். பனானானா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பனானா எடுத்துக்கலாம். ஸோ மாதுளை ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான, அதுவும் கொய்யாப்பழம் நல்லா கனிந்த கொய்யாப்பழமாக இருந்தால் இது நல்லது. இது எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும்னு சொன்னீங்க. கிட்னி ஸ்டோன் எனக்கு ப்ரிவென்ட் பண்ணணும், அது என்னோட கிட்னி எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் அதை நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிட்னி டீடாக்ஸ்னால் என்ன மேம் சொல்லுவீங்க? டெஃபினெட்லி தண்ணி நல்லா குடிச்சோம். ஸோ டெய்லி ஒரு 3 liters வாட்டர் குடிக்கணும். அடிக்கடி ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா கசப்போ இல்லை துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இல்லை 15 days ஒன்ஸ் ஆச்சும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன்.
சித்தா மெடிசன்ஸில் வந்து நீர்முள்ளி அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்குது, அதனோட சீட்ஸ் நமக்கு தேவை. இது எப்படி இருக்கும்னா இந்த சீட்ஸ் வந்து எள்ளு விதை மாதிரியே இருக்கும். ஸோ நீர்முள்ளி விதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட இன்னும் சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அது மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் எடுக்கலாம், நான் தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கேன், ஆஃபீஸ்க்கு போனால் காலையில் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் நான் யூரின் பாஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க கட்டாயமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ நீர்முள்ளி சீட்ஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒரு 300 ml வாட்டர். ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீர்முள்ளி சீட்ஸ் போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வல்லாரை, இந்த வல்லாரையோட பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணி 300 ml தண்ணீர் நமக்கு வந்து 100 ml வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும். ஸோ மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பர்டிகுலராக இப்போது சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை எடுத்தோம்னா அடிக்கடி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராது. நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க, யூரின் வர மாதிரியே இருக்கும் ஆனால் போயிட்டு வந்தால் ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல எல்லோ கலரில் யூரின் போகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை யூரிக் ஆசிட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யூரியா கிரியேட்டின் லெவலோ இல்லை யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குனாலும் இந்த ட்ரிங்கை குடிச்சிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சிம்டம்ஸ் என்ன, அண்ட் இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் இது வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஃபுட் அண்ட் டயட் ப்ராக்டிசஸ் மூலமாக இதை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நீங்கள் உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.